வந்த உடனே எனக்கு வந்து பயமாயிட்டு. ஏன்னா அந்த ஏரியால வந்து ஏகப்பட்ட ஆளுக்கு இருந்தாங்களா. எங்க ஊர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டுறோம். உடனே கால் வருது. கொஞ்ச நாள் கழிச்சுதான் வீட்டுல கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவன் பிளேட் முள்ள போட்டு பேயாச்சு. வந்து என் கூட வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவே எடுத்துட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு நான் கால் பண்ணா யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. பண்ணும்போது நீ கூட்டு போடா நான் பாத்துன்னு சொல்லுவானுங்க. ஆனா வந்து கடைசியில வரவே இல்லை. நான் அனுபவப்பட்டேன். ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் வந்து எங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா எங்க அக்கா எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. யாருமே நம்பல. உடனே நாங்க வந்து போல்டஸ் போயிட்டோம். அங்க வச்சு உங்க அப்பாவுக்கு சரியான கோபம். ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களுடைய லவ் ஸ்டோரியில வந்து ஊடையில 1-2 விஷயத்தை வந்து நாங்க வந்து மறைச்சிருப்போம். எதுக்கு அப்படின்னா, அப்போ சொன்னா வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற 1-2 விஷயத்தை நாங்க மறைச்சிருப்போம். அதை வந்து நாங்க வந்து இப்போ வந்து எல்லாம் பேசி எனக்கு பேபிலாம் பிறந்தது, அதனால சரி நம்ம சொல்லலாம், நம்ம ஃபேன்ஸுக்கு சொல்லலாம், நம்ம ஃபேமிலிக்கு சொல்லலாம் அப்படிங்கிறனால இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து நாங்க வந்து லவ் ஸ்டோரியில சொல்லாத விஷயம் இந்த வீடியோ சொல்ல போறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நாங்க இப்படிலாம் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இவ்வளவு வந்து அது வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா கரெக்டா 12 மணிக்கு வந்து என் குட்டிமா வந்து எனக்கு கால் பண்றேன்னு சொன்னான். நான் அன்னைக்கு கூட்டு போன அன்னைக்கு வந்து நான் இப்ப கால் பண்றேமா அப்படின்னா, சரி இவனும் கால் பண்ணான். கால் பண்ணிட்டு வந்து உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து போயிட்டேன். நைட்டு நீங்க பகல் நினைச்சாதீங்க, அது நைட்டு. அதான் நைட்டு தான் நான் போன் பண்ணேன். அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து பிரச்சனை. நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தாங்க. நானே எப்படின்னா வந்து இவங்க வீட்டுல இருந்து இவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து இவங்களை கூட்டு போயிட்டாங்க. எதனால அப்படின்னா, எங்களோட லவ் மேட்ரு தெரிஞ்சு நீங்க பாட்டி வீட்லயே இருந்து அப்படி 1 மாசமே எங்க பாட்டி வீட்டுல இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டி செல்லா யார் செல்லும் தெரியல, யார் செல்ல இருந்து கால் பண்ணி கண்ணுல வச்சிருவாங்க மண்ணை தூவி இது பண்ற அந்த மாதிரி மண்ணை தூவிட்டு தான் இவங்களுக்கு நான் கால் பண்ணேன். அதான் கால் பண்ண உடனே எனக்கு வந்து நைட்டு கால் பண்ணாங்க. நான் வந்து மத்தியானம் 12 மணிக்கு பார்க்கணும் பேசணும் அப்படின்னாங்க. நான் கரெக்டா ஷார்ப்பா நான் அப்போ சும்மா சொல்லி பார்த்தேன். அம்மா நீ லவ் பண்ணதை கண்டிப்பா நீ வந்துரு சும்மா லாட்டு சொல்லுவோம். எப்பவுமே லவ் பண்ணும்போது லாட்டு சொல்லுவோம்ல, நீ என்ன உண்மையை லவ் பண்ணா வான்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி லாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்க கரெக்டா ஷார்ப்பா 12 மணிக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து கரெக்டா மதியான டைம் 12 மணிக்கு வந்து இவங்க பாட்டியோட சைடு ஏற ரோட்டுக்கிட்ட போயிட்டேன். இவங்க கரெக்டா எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. வாசல் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கரெக்டா போவையுமே என்னமா பண்ணேன், அது வந்து இவட்ட கேட்டேன், என்ன பண்ண இவ்வளவு சொல்லி என்ன பண்ணேன். நான் வந்து ரோட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வந்த உடனே வந்து போட்டான். நான் உடனே சாலை போட்டுட்டு சில போட்டு வந்தாச்சு. வந்துட்டு பைக்ல ஏறி உட்காந்து நாங்க போயிட்டோம். வந்த உடனே எனக்கு வந்து பயமாயிட்டு. ஏன்னா அந்த ஏரியால வந்து ஏகப்பட்ட ஆளுக்கு இருந்தாங்களா. அவ எல்லாம் தெரிஞ்ச ஆளுக்கு தான் நம்ம எல்லாம் பேசுவாங்க. கொஞ்சம் பயமாயிட்டு, என்னடா அப்படின்னு பயமாயிட்டு உடனே வந்து சரி வண்டியில ஏறுமா, ரன்னிங்ல பேச சொல்லி வண்டியில ஏற வச்சுட்டேன். வண்டியில ரன்னிங்ல போயிட்டு தான் இருக்கும். ரன்னிங்ல பாயத்தூரம் தான் போயிட்டு இருக்கோம். கரெக்டா எங்க ஊர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டுறோம். உடனே கால் வந்து சரியான சிரிப்பாயிட்டு. உடனே நிறைய பேர் கால் பண்ணிட்டாங்க. சரி அது இவளை கூட்டு போனாலும் கால் பண்ணாங்க பார்த்தா பாதி பேர் வந்து வேற சுத்தி கால் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு பயமாயிட்டு. எப்படின்னா இவளை கூட்டு போகும்போது நிறைய கால் வருது. எப்படி சொந்தக்கார சைட்ல இருந்து வருது, என் ஃப்ரெண்ட் சைக்கிள்ல வருது. அந்த பயம் இருக்கதான் செய்யும். பொண்ணை கூட்டு போறோம் அப்படிங்கிறப்போ பொண்ணுக்கும் பயம் தான் இருக்கும், பையனுக்கும் பயம் தான் இருக்கும். யாரும் பயம் இல்லாமனா தைரியம், ரொம்ப தைரியமான யாராலையும் கூட்ட முடியாது. தைரியமா இருந்தாலுமே கொஞ்சம் மாட்டி கண்டிப்பா பயம் இருக்கும். கூட்டு போறமே, என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம லைஃப் எப்பயுமோ அது கொஞ்சம் பயம் கண்டிப்பா இருக்கும். அதான் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவ்வளவு அட்டன் பண்ணி பேசிட்டே இருந்தா வேற கம்மினா அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சுதான் வீட்டுல கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவன் பிளேட் முள்ள போட்டு பேயாச்சு. நேரம் இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போய் பக்கத்து ஊர்ல வந்து எங்க வண்டியை போட்டு வண்டி டோக்கன் எல்லாம் போட்டு அங்க வண்டியில இருந்து பஸ்ல போனோமா, பஸ்ல போய் நேரம் மதுரை இறங்கிட்டோம். மதுரை அன்னைக்கு நைட்டு இறங்குறோம். எப்படி நம்ம ஆல்ரெடி நாங்க நிறைய லைஃப் பத்தி பேசுவோம். ஏன்னா இவ வந்து என் கூட வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்லி முடிவே எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம கூட வந்துட்டா வெளியே தெரிஞ்சுட்டு இத்தனை பேர் வீட்டுல விட முடியாது. என்னப்பா உடனே அழைச்சி கல்யாணம் பண்ணி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. சொல்றே கேளுங்க, மேக்சிமம் வந்து நிறைய பேருக்கு நான் கால் பண்ணா யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. வந்து எனக்கு வந்து சென்னையில வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி கல்யாணமே பண்ணாங்க, என்னமா பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க வீட்டுக்கு வந்து தாலி மாத்தி போட்ட நீ வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கூட்டி போயிட்டு நிறைய பேர் கால் பண்றேன். லவ் பண்ணும்போது நீ கூட்டு போறா நான் பார்த்து சொல்லுவானுங்க. ஆனா வந்து கடைசியில வரவே இல்லை. நான் அனுபவப்பட்டேன். யாருமே இல்ல. கண்டிப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து அவங்கள பத்தி குறை சொல்றேன்னு இல்ல, சொல்றேன். யாருமே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஹெல்ப் பண்ணவே இல்லை. அங்க சென்னையில உள்ள ஃப்ரெண்டு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க வசதியை சொல்லி கேட்டேன். நாங்க வந்து இங்க இருந்து மதுரையில போய் உண்மையே ஒரு ஃப்ரெண்ட் வந்தாங்க. அவங்க நீ மறந்து சொல்லு. ஆமா அது சொல்ல மறந்து பத்தியா. என் கூட காலேஜ் படிக்கிற பையன் சாகில்னு ஒரு பையன் தான். உடனே கால் பண்ண உடனே இந்த வாரம் 15 உடனே வந்தான். அதுவும் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு 1 மாசம் தான் ஆயிடுச்சு. அப்பவே வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி வந்த உடனே. ஆமா அவனை மறந்து பத்தியா.
மறக்கல. இந்த இங்கே நினைச்சு அது ஆயிட்டு ஓகே பிரச்சனை. அது வந்து நம்ம இதுக்குள்ள போயிடலாம். நம்ம பஸ்ல ஏறி கரெக்டா மதுரை இறங்க, மதுரை இறங்கின உடனே போலீஸ் அவங்க வந்து கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி தம்பி வந்து என்ன வந்து போலீஸ்க்கு வந்து தெரியும், தெரியும்னா பக்க ஏரியா ஏரியா போலீஸ் தான் வந்து தெரியும். கரெக்டா எங்க ஏரியா போலீஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா. அவங்க வந்து தம்பி நீ மதுரை தானே இருக்கே, எனக்கு தெரியுமா, என் லொகேஷன் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, நீ ஒழுங்கா நீ ஸ்டேஷனுக்கு வந்துரு, உங்களோடதுக்கு மேஜர் தான், வயசாயிட்டுல அதான் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்ப அந்த செகண்ட்ல நானும் பையன் சரி சார் வாரன்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிட்டேன். எனக்கு அடுத்து போக பயமாயிட்டு, அங்க போன லாக் ஆயிடுவோம், அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் சரியான ஒரு இதுனா எப்படின்னா எங்க வீட்டு போலீஸ் வந்து எங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா எங்க அக்கா எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. யாருமே நம்பல, 100% நம்பல. எப்படின்னா எங்க பையனா பண்ணிக்க மாட்டா, வேற சுரேஷா இருக்கும் அப்படின்னு இது சொல்ற கேளுங்க. அது வரைக்கும் எங்க வீட்டுல யாருமே நம்பல. போலீஸ் வந்திருக்கும், வேற சுரேஷா இருக்கும், என் பையன் வந்து போயிருக்க மாட்டேன், என் பையன் இங்க வெளியே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாருமே. ஏன்னா வந்து நான் லவ் பண்ண வந்து வீட்டுக்கு வந்து அவ்வளவா தெரியுது, சத்தியமே தெரியாது. என்ன குட்டிமா அதிர்ச்சியா இருந்துச்சு. எங்க வீட்டுக்கு நான் கூட்டு போனது வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. எப்படின்னா எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மதுரையில போலீஸ்காரங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எங்க வீட்டுல கால் பண்ணாங்க. எங்க அம்மா கால் பண்ணாங்க. எங்க அம்மா இருக்கேன் இது நான் எங்க வீட்டுல போலீஸ்கார் வந்தது கூட எங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லும்போது கூட தயக்கமா, இப்ப நான் சொல்லும்போது தயக்கமா இருக்கு பாருங்க. போலீஸ்காரன் வந்தது கூட வந்து எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்லல. கால் பண்ணிட்டு எங்கம்மா இருக்க, அம்மா இங்க வெளியே இருக்கம்மா, சரிம்மா பார்த்து வீட்டுக்கு வானமா அப்படின்னு உடனே கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்க வீட்டுல வந்து அப்படி சொன்னா எங்க வீட்டுல நம்பல, மேக்சிமம் நம்பல நான் கூட்டு போனதை. எங்க வெளியேமா இருக்க, சரி பார்த்து வீட்டுக்கு வாங்கி அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அக்கா கால் பண்ணாங்க. எங்க அக்கா கால் பண்ணதுக்கு அதே சொன்னேன், ஏன்னா வெளியேதாமா இருக்கேன், சரிம்மா நீ பார்த்து விடுவோம், அதுக்கு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நானா தான் கால் பண்ணேன், சரி சொல்லிடுவோம், நானா கால் பண்ணி இப்ப எங்க அம்மாட்ட சொல்லிடுறேன், அம்மா இப்படி கூட்டு வந்துட்டோமா அப்படின்னு உடனே கட் பண்ணிட்டாங்க. கோவத்துல உடனே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அக்கா சொல்லிட்டேன். எங்க அக்கா வந்து என்ன திட்டினாங்க, ஏசினாங்க. வீட்டுல நீ மட்டும் இப்படி பண்ணிச்ச, நீ இப்படி பண்ணிட்ட, உன் கல்யாணத்தை வந்து எல்லாருமே கிராண்டா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி மேக்சிமம் அப்படின்னா என் கல்யாணம் நான் கடைசி பையன், என் கல்யாணத்தை வந்து சரியா கிராண்டா கொண்டாடணும் ஒரு பிளானே போட்டு வச்சிருப்பாங்க. சொந்தக்காரங்களை ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஒரு பிளானே பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்படி நடக்கும்னு வந்து எதிர்பார்க்க. அப்படியே எங்க அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீ வீட்டுக்கு கூட்டுவா பேசிக்கலாம், இவளை வந்து அவங்க வீட்டுல விட்டுட்டு நீ நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம் ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு பேசி முடிக்கலாம், அழகா பேசி முடிச்சு கண்டிப்பா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி சொன்னேன். உடனே வந்து என்கிட்ட பேசல, எங்க அக்கா என்கிட்ட பேசல. அதுக்கப்புறம் கால் பண்ணி இவட்ட கொடுக்க சொன்னாங்க. அதனால இவ பேசினா. நீ என்ன பேசுன? எங்க அக்கா என்ன சொன்னா, என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சு. பயம் இல்லை ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே இருக்கு பயம் தான். எனக்கு பயமா இருந்துச்சு. உடனே அவங்க அக்கா ஃபோன் பண்ணி அவங்க கூட்டுத்தனமா வந்திருக்கான் அப்படின்னாங்க. ஆமா அவங்க வந்துட்டேன் அப்படின்னா, அவன் போலீஸோ யாருன்னு கேட்டாலும் இவன் கூட வந்துருவான், இவங்க வந்துட்டே எல்லாம் இங்கேயே வந்தது உங்க வீட்டுக்குலாம், அப்புறம் போக வேண்டாம் அங்க போறேன்னு சொல்லிடாதம்மா அப்படின்னாங்க. சரிக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் கொடுத்துட்டேன். எனக்கு பயம் தான் இருக்கு. அதான் அதுக்கப்புறம் வந்து 2 நாளா வந்து எங்க அம்மா வந்து எனக்கு கால் பண்ணவே இல்லை. அடுத்த வந்து நான் மதுரையில இருந்து சென்னைக்கு ரீச் ஆனோடனே என் கையில அமௌண்ட் இல்லை. அமௌண்ட் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே கால் பண்ணி பார்த்தேன், எவனுமே ஹெல்ப் பண்ணல. முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் கால் பண்ணவும் இல்லை, ரீச்சும் ஆகல. மற்றபடி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே கால் பண்ணேன், யாருமே அமௌண்ட்டும் தரல. உடனே சரி எங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன். என்ன இருந்தாலும் பெற்றவங்க மனசுல பாசம் கண்டிப்பா இருக்கும். எதுக்கு கோவம் அப்படின்னா, எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து என்னுடைய மேரேஜை வந்து வேற லெவல்ல வைக்கணும்னு சொல்லி ஒரு பிளானே போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஒரு காரணம் மட்டும் தான். மற்றபடி இந்த லவ் பண்ண எங்க அம்மா கூட என்ன சொல்றாங்க, சரி கூட்டு வந்துட்டல நேரம் எங்க வீட்டுக்கு கூட்டுவா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன். ஏன்னா இவங்க எப்படியும் எங்க வீட்டுல கேட்டா கண்டிப்பா கொடுத்துருவாங்கன்னு எங்க அம்மாவுக்கு தெரியும். அதனால வந்து நீ வீட்டுக்கு கூட்டுவா, நான் பேசி முடிச்சு வைக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அதையும் கேட்காம சென்னைக்கு போயிட்டேன். ஏன்னா பயத்துல. ஏன்னா நீங்களும் யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணை கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் இப்படி சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணு தெரியல, நேரம் சென்னைக்கே போயிட்டேன். போனதுக்கப்புறம் அது என் கையில காசு இல்லை. உடனே எங்க அம்மாவுக்கு அடிச்சு, அம்மா காசு தேவைப்படுதுமா, காசே கையில இல்லாம சொன்னேன். உடனே எங்க அம்மா வந்து அக்கௌண்ட்ல வந்து எங்க அக்கா மூலியமா எனக்கு அனுப்பி விட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அடுத்த வந்து கையில காசு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா காசே இல்லை. காசு இல்லாம சென்னையில போய் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்து காசும் இல்லை. அடுத்து எங்க அம்மா அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு, காசு கையில இருக்குடா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து அங்க உள்ள மார்க்கெட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சென்னையில உள்ள ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அங்க உள்ள மார்க்கெட்டுக்கு போய் பூவு, இவங்களுக்கு சேரீ, எனக்கு வேட்டி சட்டை எல்லாமே அங்கதான் போய் எடுத்தோம். அங்க போய் அதுக்கப்புறம் தாலி செயினா, அது என்னமா தாலி செயின் கிடையாது, தாலி இது சொல்லுவாங்கல்ல டாலர், அது தான் தாலிம்பாங்க. அதை நாங்க கடையில வாங்கினோம். கடையில வாங்கிட்டு நேரா போய் கரெக்டா நாங்க எல்லாம் வாங்கி முடிக்கும். நான் சொன்னதுமே ஃப்ரெண்டு தூத்துக்குள்ள இருந்து சாய்கிற பாபம் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரூம்ல தங்க வச்சுட்டு நாங்க ரூம்ல வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேயே வச்சு நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். என்னமா அங்க வச்சு நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணவும் செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. எமோஷனல் தாங்க முடியல. அந்த வீடியோ நான் போடல, அங்க அப்போ வீடியோ நான் போடல. என்னமா
அது வீடியோ எடுத்திருந்தோம், போட்டோ எடுத்தோம், நான் போடவும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் முடிச்சிட்டா அப்படின்னு அந்த மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உடனே எங்க அம்மா போலீஸ்காரங்க கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிடா கல்யாணம் பண்ணீங்கடா வாங்கடா, உடனே கேஸ் அவங்களுக்கு வந்து கேஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு ப்ரெஷரா இருக்கும். அவங்க வீட்டுல இருந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்புறம் போலீஸ்காரங்க வந்து கேஸை முடிக்கதான் பார்ப்பாங்க. அதனால நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வயசு இருக்கடா, நீங்க வாங்கடா பேசி முடிச்சுலன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் வந்து உடனே எங்க அம்மா எல்லாம் வர சொல்லிட்டாங்க. அங்க இருந்து நாங்க வந்து பஸ் ஏறி நேரம் வந்துட்டோம். வந்து நேரம் எங்க சித்தி வீட்டுல இருந்தோம். கொலைங்கஸ்ல சித்தி வீடு இருக்கு, சித்தி வீட்டுல இருந்தோம். சித்தி வீட்டுல இருந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் மதியானம் தான் நாங்க வந்து போல்டேஷன் பண்ணணுமா. சொல்ற கேளுங்க. அதான் நேரம் சித்தி வீட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நல்லா பேசிட்டோம். பேசினதுக்கு அப்புறம் எங்க அம்மா இவளுக்கு கூப்பிட்டு போய் இவளுக்கு ட்ரெஸ் ஏகப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இவளுக்கு என்னமா எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நேரம் வந்து போலீஸ்காரங்க கால் பண்ணாங்க. உடனே நாங்க வந்து போல்டேஷன் போயிட்டோம். போல்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க பேசிட்டே இருந்தாங்க, நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீ அன்னைக்கு வந்துருக்கணும், அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கா, ஏன்னா நீ இவ்வளவு லேட் ஆக்குனேன், நீ அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை அப்பவே முடிச்சு விட்டுருக்கலாம், ஏன்னா உனக்கு வயசு இருக்கு, நீ கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ்காரன் கால் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வீட்டு எல்லாத்தையும் எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் கூட்டாங்க. ஏன்னா கூட்டி பேசி முடிக்கணும்ல. இவங்க வீட்டு எல்லாத்தையும் கூட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசினாங்க. இங்க பாருங்கம்மா உங்க மகன் வந்துட்டா, கல்யாணம் பண்ணிட்டா, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசினாங்க. உடனே இவங்க வீட்டுல இருந்து உங்க அப்பா யாருமே இவட்ட பேசவே இல்லை. ஆனா எது கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாரும் கொடுக்கணும், என்னம்மா என் பிள்ளையை காணுங்க கண்டிப்பா அந்த மாதிரி கொடுத்தாங்க. என் பிள்ளையை காணும் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கூட்டி போய் அங்க போய் நான் கல்யாணம் முடிச்சுக்கணும்னா அவங்க அப்பா யாருமே பேசவே இல்லை, அந்த இடத்துல பேசவே இல்லை. அதுக்கப்புறம் உங்க சொந்தக்காரங்க வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டு பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அடி பேசி முடிச்சிட்டாங்க, அந்த கேஸ் முடிச்சிட்டாங்களாமா, உடனே முடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவுக்கு அங்க வச்சு இவங்க அப்பாவுக்கு சரியான கோவம்னா இவட்ட பேசவும் இல்லை. பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க வந்து போட்டோ எடுக்கணும். நாங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பா வந்து போட்டோ, அப்பதான் அவங்க கேஸ் முடிக்க முடியும், போட்டோ எடுக்கணும். உடனே போலீஸ்காரங்க போட்டோ எடுக்கணும் கூட்டாங்க. உடனே வந்து அப்பா கூட அவங்க அப்பா வந்து இவங்க சரியான கோவத்துறாங்க, பக்கத்தோட நிக்க மாட்டேன் நாங்க போட்டோ எடுக்க, இல்ல நான் வரமாட்டேன் அவன் எனக்கு அப்படின்னு சொல்லி அப்பா சரியான கோவமா இருந்தாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இருக்கிறதா கோவமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு சைன் எல்லாம் போட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் சரி நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது அந்த ஆர்த்திலாம் எடுப்பாங்கல்ல, அது ஒரு ஃபீலா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு மாசம் கழிச்சு, ஒரு 3 மாசம் கழிச்சுதான் கன்சீவா இருக்கும்போது, என்னமா 3 மாசம் கன்சீவா இருக்கும்போதுதான் ஃபர்ஸ்ட் எங்க அப்பாட்ட பேச. அதை வந்து நான் போனதுல சொல்லியிருப்பேன். ஆனா ஒண்ணுன்னு சொல்ல விட்டுருப்பேன், ஏன்னா வேண்டாம் சொல்லியிருப்பேன். இவ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிட்டான். நான் கால் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இவ அழுத்தா பேசணும்னு அழுதுக்கு அப்புறம் என்னாச்சுமான்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இப்ப கன்சீவா இருக்கப்பா அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்பல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமா ரொம்ப ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மாவோட ஃபேமிலி எல்லா பக்கமும் பேச ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஒரே அழுக, நான் ஒரு பக்கம் கட்டி போயிடுச்சு அழுக, எல்லாரும் கட்டி அது ரொம்ப. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் தான், இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கே மாட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரொம்ப வந்துச்சு. நான் எல்லாத்தையுமே பாசிட்டிவா கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் மெயினா வந்து இவங்க அம்மா அப்பாவை காட்டுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க. நாங்க வந்து போன வீடியோல வந்து கண்டிப்பா இவங்க அம்மா அப்பா நான் காட்டியிருப்பேன். நிறைய பேர் பார்க்கல போல, என்னமா நிறைய பேர் பார்க்கல. அத மேக்சிமம் இவங்க அம்மா அப்பா பார்க்க நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா வளகாப்பு வந்திருக்கு, பேபி பிறந்திருக்கு அப்படிங்கும்போது இவங்க அம்மா அப்பா நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இவங்க பேபி பிறக்கும் போதெல்லாம் இவங்க அம்மா கூட தான் இருந்தாங்க. அதே மாதிரி வளகாப்புலயும் அவங்க அம்மா அப்பா வந்து இருந்தாங்க. ஆனா நீங்க வந்து இது பண்ணிருக்க முடியாது, இவங்க அம்மா அப்பா யாரும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதனால வந்து நான் போன வீடியோல வந்து இவங்க அம்மா அப்பா வந்து தெளிவா நான் போட்டிருப்பேன். அது நீங்க பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா சேனலுக்குள்ளேயே போய் பாருங்க, இந்த வீடியோ கீழே அந்த வீடியோ தான் இருக்கும், நீங்க மறக்காம பாத்துருங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்த நான் சொல்ல மறந்தேன், அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். என்னமா அதான் இதை வந்து நான் சொல்லவே இல்லை, எந்த லவ் ஸ்டோரியிலுமே நான் சொல்லவே இல்லை. இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, எல்லா மேக்சிமம் வந்து லவ் மேரேஜ் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா உங்களால காப்பாத்திட முடியுமா எப்படின்னா லைஃப் லாங் கொண்டு போயிருவோம். ஏன்னா இப்ப நிறைய பேர் லவ் பண்ணும்போது தப்பு அசல்ட்ட கல்யாணம் பண்ணு சொல்லி பண்ணிடுறாங்க. நான் வந்து இது கல்யாணம் பண்ண அப்படின்னா சரிப்பா இவ்வளவு கல்யாணம் பண்ணி என்னால வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நம்பிக்கையில தான் கல்யாணமே பண்ணேன், இல்லாட்ட கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். மேக்சிமம் நிறைய யோசிச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வரும், மேக்சிமம் நிறைய பிரச்சனை வரும், அதெல்லாம் சந்திக்கணும். அது மட்டும் இல்லாம வாழணும், மேக்சிமம் வாழணும் குட்டிமா, வாழணும், நல்லா வாழணும். ஏன்னா இப்போ உள்ள இதுல வந்து மேக்சிமம் அமௌண்ட் இருந்தா மட்டும் தான் வாழ முடியும். ஆனா வந்து நானும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த மீடியா லைஃப் முன்ன குட்டிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இப்ப வந்திருக்கேன். இன்னும் வந்து அச்சீவ்மெண்ட்லாம் டக்குலாம் போக முடியாதுங்க. நாங்க வந்து அதான் அதுவும் இல்லாம நாங்க வந்து யார்கிட்டயுமே ஹெல்ப்பும் கேட்கல, எங்க சப்போஸ் ஸ்டோரி போடுங்க இது போடுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப்பும் கேட்கல. நாங்க ஓனாவே இவளுக்குள்ள வந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இன்டர்வியூ கேட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கோம், நம்ம
இன்றைய எடுத்துட்டு போயிருக்காங்க. அது வந்து எப்போ அந்த வீடியோ வரும் தெரியல. வீடியோ வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன், ஸ்டோரியும் போடுவேன். மறக்காம அதையும் பாருங்க. அவங்க வந்து நல்லா இன்றைய எடுத்தும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நல்லா ஜாலியா பேசிட்டு போனாங்க. அதுல வந்து எல்லா விஷயமும் நான் அதுல சொல்லியிருப்பேன். அதை வந்து மறக்காம பாத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மேலும் மேலும் வீடியோ பயங்கரமா வரும். என்னுடைய பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான், அவன் எந்திரிடக்கூடாது. அதோட நான் வந்து இத்துடன் முடிவெடுக்கிறேன். என்னமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துக்கு பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, Bye பாய் bye. பாய்.